ஹே ஃபேமிலிஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இன்றைக்கி நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்திருக்கோம் முருகன் சாமி பார்க்க. ஸோ வாங்க நம்ம உள்ளே போனால். ஆனால் வெளியில் பாருங்கள், இப்போ எல்லா பெரிய பெரிய மண்டபத்தில் எல்லோரும் தூங்குறாங்க. ஏன்னா ராத்திரி ஆயிடுச்சு. ஸோ நான் ராத்திரி டைமில் வந்திருக்கேன். இப்போ நம்ம டேரெக்டாக உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கோயிலில் என்ன கேமரா ரொம்ப அலவுட் கிடையாது. ஸோ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், என்னால் எவ்வளோ முடியுதோ நான் அவ்வளோ வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழி வந்துருச்சா, இந்த வழியிலேருந்து நம்ம நடந்து போனால் ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கணும். இங்கே வெளியில் பார்த்தா நிறைய கடை இருக்க போல். ஸோ காலையில் அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லா கடை பூட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ ராத்திரி ஆகிடுச்சு, எல்லோரும் தூங்க போயிருப்பாங்க அவங்கவுங்க வீட்டில். ஆனால் நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு அங்கிள் கூட போகிறாங்களா பைக்கில். ஸோ எல்லோரும் தரிசனம் பண்ண வந்திருக்காங்க, நம்மளாம் போகணும். வாங்க நம்ம முன்னாடி போய் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நடந்து நம்ம பாதி தூரம் வந்தாச்சு, பாதி கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இங்கே லைட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ராத்திரி டைமில் இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் பகல் டைமில் இது பார்க்க முடியாது. ஸோ இந்த டைமில் நான் வந்திருக்கேன். ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு புதுசாக கிடச்சிருக்கு எனக்கு. இப்போ நம்ம கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி லைன் இல்லை. ஸோ லைன் இல்லாதனால நம்ம சீக்கிரம் உள்ளே போயிடலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கே போகலாம். ராத்திரி சாமி பார்த்து பூஜை பண்ணிவிட்டு இப்போ காலையில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக காலையில் எழுந்திரிச்சு நம்ம எங்கே போகிறோன்னா, இப்போ நம்ம டைரெக்டாக கடல்கிட்ட போக போகிறோம். ஸோ வாங்க நம்ம போகலாம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சாமி வீடியோ எடுக்க முடியல, அது உள்ளே ரொம்ப ஸ்டிக்காக இருந்தாங்க. இப்போ பாருங்கள், வெளியில் பார்த்தா இப்போ காலையில் ஆனோன்னு ரொம்ப கூட்டம் வந்துடுச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக கடல்கிட்ட போய் நம்ம குளிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பணும். ஸோ வாங்க நம்ம போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக கடல்கிட்ட வந்தாச்சு. கடல்கிட்ட வந்தோடனே இங்கே க்ரௌட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ராத்திரி யாரும் இல்லைன்னு இப்போ பகலானோன்னு எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ நம்ம சாமான் எங்கேயாச்சும் வச்சுட்டு டைரெக்டாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே குளிச்சுட்டு அங்கே கோயிலுக்குள்ளே ஒரு தண்ணி இருக்குது. ஸோ அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ அங்கே நம்ம போகலாம். ராத்திரி டைமில் என்ன கூட்டம் ஜாஸ்தியாக இல்லை, இப்போ பகலானோன்னு கூட்டம் வந்துருச்சு. இப்போ போக இன்னும் கூட்டம் கூடிக்கிட்டே தான் போவோம் இந்த சைடில். இப்போ நம்ம டைரெக்டாக வெளியில் போனால் நான் இந்த கோயிலில் குளிச்சு இன்னொரு கோயில் இருக்குது. ஸோ அங்கே குளிச்சுட்டு நம்ம டைரெக்டாக வெளியே போகணும். இப்போ நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோடனே இங்கே ஒன்று பார்க்கறதுக்கு அற்புதமாக கிடந்துச்சு. ஸோ நான் முயல் பார்த்தேன். முயல் பார்த்தப்ப நான் டைரெக்டாக வீட்டுக்கு போனோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அடுத்த வீடியோவில் அப்போ வரைக்கும் பாய் பாய்.